வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் நம்ம வந்துட்டு பிஜிடிஆர்பி 2024 எஜுகேஷனல் சைக்காலஜி. ஸோ ரொம்ப நாளாக எல்லா வியூவர்ஸ் கேட்டுட்டு இருந்தது, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு கண்டினியூஸாக வந்து எஜுகேஷனல் சைக்காலஜிஸில் சீரீஸ் போடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷனல் சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் இது வந்து வாஸ்ட் ஏரியான்னு தான் சொல்லணும். ஸோ என்னோட எஜுகேஷனல் சைக்காலஜி நோட்ஸ் இதை வந்து நான் வந்து எப்படி சொல்றதுன்னா, ஏதோ ஒரு பர்டிகுலர் புக்கை இதுக்காக படிச்சுட்டு சொல்லலை. என்னோட நம்ம எக்ஸாமில் 30 மார்க்ஸ் எப்படி ஸ்கோர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ அந்த மெட்டீரியலை திரும்ப ரீஆர்கனைஸ் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லைட்ஸ் அந்த என்னோட நோட்ஸை வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். இது பேஸ்ட் ஆன் மேக்ஸிமம் எப்படி இருக்கும்னா, இது பிஎட் புக்ஸ் சைக்காலஜி புக் வந்து எதுனா சென்ட்ரல் கவர்மெண்டோடது, இக்னோ. ஏன் அதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் ஸோ எல்லாமே கவர் ஆயிடுது. அதை பேஸ் பண்ணி தான் நான் படித்தேன். நம்மளோட டெக்ஸ்ட் புக்ஸில் இருக்கிறதையும் நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். எல்லாமே கவர் ஆகிடும். ஸோ இங்கிலீஷ் மேஜர்ஸ் நிறைய பேர் அதிகமாக ஃபாலோ பண்ணுறீங்க. ப்ளஸ் இந்த டிஸ்க்ளைமர் நமக்கு கொடுக்குறாங்க இல்லையா, எதாக இருந்தாலும் இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் தான் ஃபைனல்னு. அதனால சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் போகிறது பெஸ்ட்டுன்னு நான் திங்க் பண்ணுவேன். இது வந்து இவங்க டிஸ்க்ளைமர் கொடுக்கறதுக்கு முன்னாடியிலேருந்துமே சைக்காலஜி வந்து ஓவரால் இது வந்து ஒரு வேர்ல்ட் லெவல் டாபிக் இல்லையா, அதனால நம்ம வந்து வேர்ல்ட் லெவலில் இருக்கும்போது நம்ம லிங்க் லாங்குவேஜில் படித்தோம்னா எந்த கான்ட்ரவர்சிக்கும் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் படிச்சிடலான்றதுனால தான் நான் இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன். ஒருவேளை இங்கிலீஷில் ஃபாலோ பண்ணுறதுல ஏதாவது கன்ஃபியூஷனோ இல்லை அப்டக்கிள்ஸோ இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்மளோட வியூவர்ஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எக்ஸாம்ஸ்க்கு தயாராகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிஜிடிஆர்பி 2024 எஜுகேஷனல் சைக்காலஜி. ஸோ இது என்ன அப்படின்னா, நியூ சீரீஸ் ஃபார் எஜுகேஷனல் சைக்காலஜி. ஸோ நம்ம நிறைய சீரீஸ் போட்டிருக்கோம். ஹவு டு ஸ்டடின்றது ஒரு சீரீஸ், அடுத்து பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, டிஎன் டெட்டு, அதுக்கப்புறம் எஸ்ஜிடி எக்ஸாம் எல்லாத்துக்குமே சீரீஸ் போட்டிருக்கோம். அதில் இது வந்து எஜுகேஷனல் சைக்காலஜி அப்படிங்கிறதுக்காக ஸோ பிஜிடிஆர்பி 2024 மெயின் பண்ணி கொடுக்குறேன். ஸோ ஃபுல் கவரேஜ் ஆன் டாபிக் வைஸ் கொடுத்துருவோம். ஸோ அடுத்து என்னோட ஓன் ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியலை பேஸ் பண்ணது. ஸோ ஆஸ்பிரண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஸோ நான் படிக்கும்போது எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்ன்றதை கவனித்து எதெல்லாம் யூசேஜ் ஆச்சோ அதை தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ எம்சிக்யூ, ஸோ எம்சிக்யூ தனியாக போடுவோம். ஆனால் இது ஒவ்வொரு லைனுமே எம்சிக்யூவாக வந்தது தான் கொஷின்ஸில். ஸோ மஸ்ட் வாட்ச் வீடியோ, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அடுத்து பார்த்தோம்னா இதில் வந்து நம்ம சைக்காலஜி அப்படின்றதுனா என்ன, இது வேர்ல்ட் வைடாக சைக்காலஜியோட டெஃபினேஷன், சைக்காலஜி எங்கே ஸ்டார்ட் பண்ணி எப்படியெல்லாம் ஒரு ஸ்டடி ஆஃப் ஒரு அதாவது டீச்சர் எஜுகேஷனில் சைக்காலஜி எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கறது தான். ஸோ டேட் ஷீட் ஆஃப் சைக்காலஜி எந்த இயர்லேருந்து எந்த இயருக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ டைப்ஸ் அண்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் சைக்காலஜி இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தோம் அப்படின்னா சைக்காலஜி, தி டேர்ம் சைக்காலஜி இஸ் derived from two Greek words, psych meaning soul, psychna soul, and logo meaning science. So study of a subject. So நம்மளோட சோலை பத்தின படிக்கிறதுக்கு பேர் தான் சைக்காலஜி. Psychology was a study of the soul or mind. So psychology is defined formally as a science which studies mental processes, நம்மளோட மைண்ட் தாட், மைண்டோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பிஹேவியர் இன் டிஃப்ரெண்ட் கண்டெக்ஸ்ட். ஸோ ஒவ்வொரு மைண்டோட 3 ஆஸ்பெக்ட்னு எதை பார்க்குறீங்கன்னா, நம்மளோட மென்டல் ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மென்டல் ப்ராசஸ்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பிஹேவியரை காரிலேட் பண்ணுறது தான். ஸோ சைக்காலஜியை ஒரு டிசிப்ளினாகவும் நம்ம படிக்கலாம், நேச்சுரல் சயின்ஸாகவும் படிக்கலாம், சோஷியல் சயின்ஸ். ஸோ வாட் ஆர் த பிஹேவியர், சோஷியல் சயின்ஸ்னா என்ன, இந்த நம்மளோட பிஹேவியரால் இல்லை அடுத்தவங்களோட பிஹேவியரால் சொசைட்டி எப்படி டிஃபர் ஆகுது, மாறுபடுதுங்கிறத பொறுத்து தான் 3 முக்கியமான டிசிப்ளின், நேச்சுரல் சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ். ஸோ அடுத்து பார்த்தோம்னா எவல்யூஷன் ஆஃப் சைக்காலஜி அப்படிங்கும்போது மைண்டு. ஸோ நமக்கு தெரியும் மைண்ட் பிரெயின் அப்படிங்கிறது 2 முக்கியமானது. மைண்டும் பிரெயினும் ஒன்று தானா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இங்கே பாருங்க, இட் இஸ் ட்ரூ தட் மைண்ட் கேனாட் எக்ஸிஸ்ட் வித்வுட் பிரெயின். பிரெயின் இல்லாமல் மைண்ட் இல்லைன்றது உண்மை, ஆனால் மைண்டும் பிரெயினும் உண்மை கிடையாது. பிரெயின் அப்படிங்கிறது ஒரு ஃபிசிக்கல், நம்மளோட ஒவ்வொருத்தரோட பாடியில் இருக்கிற ஒரு ஃபிசிக்கல் பார்ட்டு தான் பிரெயின். பட் மைண்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பிரெயின் வந்து எப்படி சொல்றது, பிசிக்கல் டாக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சேமாக தான் இருக்கும். பட் மைண்டுங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மைண்ட் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னா, நம்மளோட ஓன் மென்டல் ப்ராசஸ்
ஓன் எக்ஸ்பீரியன்சஸ் அதெல்லாம் பொறுத்து நம்மளோட பிரெயின் வந்து டிஃபர் ஆகும். அதுதான் மெமரி ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கிறது, ஒருத்தரோட பிஹேவியர் ஒவ்வொரு மாதிரி இருக்குது, இதெல்லாம் தான். ஸோ ஃபார்மல் பிகினிங் ஆஃப் மாடர்ன் சைக்காலஜி ட்ரேஸ்ட் பேக் டு 1879. ஸோ சைக்காலஜி ஃபர்ஸ்ட் எங்க ட்ரேஸ் ஆகுது அப்படின்னா 1879 ட்ரேஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டல் லேபரட்டரி வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் லெய்ப்சிக், ஜெர்மனி. வில்ஹெம் வுட். ஸோ ஃபர்ஸ்ட் ஜெர்மனியில வில்ஹெம் வுட் அப்படிங்கிறவர் நமக்கு வந்து சைக்காலஜி லேபை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாரு. இன்ட்ரெஸ்டட் இன் த ஸ்டடி ஆஃப் கான்சியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வாண்டட் டு அனலைஸ் த கான்ஸ்டியூஷன் ஆர் த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் த மைண்ட். ஸோ சைக்காலஜிங்கிறது பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அனலைஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மைண்ட் த்ரூ த இன்ட்ரோஸ்பெக்ஷன் அண்ட் வேர் கால் ஸ்ட்ரக்சரலிஸ்ட். ஸோ மைண்டை இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி அதை ஸ்ட்ரக்சரலிஸ்டாக நமக்கு கொண்டு வர்றது வந்து இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க உண்டோட டைம்ல என்ன அனலைஸ் பண்றாங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சரலிஸ்ட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோஸ்பெக்ஷன் வாஸ் ப்ரொசீஜர் இன் விச் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் சப்ஜெக்ட்ஸ் இன் சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் were asked to describe in detail their own mental processor or experience. ஸோ ஒவ்வொருத்தரோட மைண்டுக்குள்ள என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ், மென்டல் ப்ராசஸ் ஏன் வந்துச்சு, எதுக்காக இதை பண்றோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்ட்ரோஸ்பெக்ஷன், அதாவது இன்ட்ரோஸ்பெக்ஷன் இஸ் நத்திங் பட் த இன்டர்வியூன்னு கூட எடுத்துக்கலாம். நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மூலமா இதை சரி பண்ற கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது ஏன் இப்படி வந்தது அப்படின்றது தான் நம்மளோட இன்ட்ரோஸ்பெக்ஷன். இதை இன்ட்ரோஸ்பெக்ஷனை யூஸ் பண்ணவங்களுக்கு பேர் ஸ்ட்ரக்சரலிஸ்ட், கன்ஸ்ட்ரக்டலிஸ்ட், அடுத்து பிஹேவியரிஸ்ட். இது மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க. ஸோ ஒன்னொன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வில்லியம் வூண்ட் பார்த்தோம். அடுத்து வில்ஹெம் வூண்ட் பார்த்தோம். இவர் வந்து அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட், அவர் ஜெர்மன் சைக்காலஜிஸ்ட், இவர் வந்து அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் வில்லியம் ஜேம்ஸ். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வேகா போற மாதிரி தான் இருக்கும். என்கிட்ட நிறைய பேர் வந்து கொஞ்சம் யூடியூப் சேனலை பொறுத்து சொன்னது என்னன்னா, கொஞ்சம் ரொம்ப கொலக்கியலா கொண்டு போங்க, ரொம்ப ஃபார்மலா பண்ணாதீங்க அப்படின்னு. ஆஸ் யூஷுவல் என்னோட டீச்சிங் வந்து எப்படி இருக்குன்னா, டீச்சிங்குள்ள நிறைய விஷயம் சொல்லுவேன், பட் அந்த இதுலேருந்து டிசிப்ளின்லேருந்து மாறாம சொல்லுவேன். ஸோ அதை கவனிச்சிங்கன்னா புரியும். வில்லியம் ஜேம்ஸ் அப்படிங்கிறது சைக்கலாஜிக்கல் லேபரட்டரி கேம்பிரிட்ஜ்ல செட் பண்றாங்க. ஸோ இவங்கள ஃபங்க்ஷனலிஸ்ட்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தது யாரு? ஸ்ட்ரக்சரலிஸ்ட். செகண்ட் நமக்கு ஃபங்க்ஷனலிஸ்ட் வந்துடுறாங்க. ஸோ ஃபங்க்ஷனலிஸ்ட் அப்ரோச் டு த ஸ்டடி ஆஃப் ஹியூமன் மைண்ட். ஹியூமன் மைண்டை என்ன ஃபங்க்ஷன் ஆகுது, அது என்ன ரெஸ்பாண்டுக்கு என்ன ஃபங்க்ஷன் ஆகுங்கிறத பொறுத்து அவங்க யூஸ் பண்றாங்க. ஃபோக்கஸிங் ஆன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மைண்ட், psychology should instead study what the mind does, how behavior or function in making people deal with their environment. According to William James, consciousness as an ongoing stream of mental process. So interacting with the environmental process அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து ஜான் டிவே அப்படிங்கிறவரும் இது ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷனலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏர்லி 20th செஞ்சுரியில நமக்கு கெஸ்டார்ட் சைக்காலஜி, இதுவும் ஜெர்மன் சைக்காலஜிஸ்ட் தான். கெஸ்டார்ட் சைக்காலஜி வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஸோ பார்த்தோம்னா பெர்செப்ஷனை மெயின் பண்ணி கரெக்டா நிக்கிறேனா? So around 910 John Watson rejected the ideas of mind and consciousness as subject matter of psychology. He was greatly influenced by the work of physiologists like Ivan Pavlov. So சைக்காலஜிக்கும் பிசியாலஜிஸ்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம சைக்காலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா இவான் பாவ்லவோட கிளாசிக்கல் கண்டிஷன், ரொம்ப பாவ்லவோட கிளாசிக்கல் கண்டிஷனிங் வந்து ஒரு ரெவல்யூஷனே, நம்மளோட சைக்காலஜியில் ஒரு பெரிய ரெவல்யூஷனே ஏற்படுத்துச்சு. எல்லாருக்குமே அது தெரியும். அந்த டாக் அண்ட் ரேட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ரொம்ப பெரிய விஷயத்த நமக்கு கற்றுக் கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து சயின்டிஃபிக் சைக்காலஜி மஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் வாட் இஸ் அப்சர்வபிள் அண்ட் வெரிஃபையபிள். ஸோ சயின்டிஃபிக் சைக்காலஜிஸ்ட்னா என்னன்னா, நம்ம அப்சர்வ் பண்ணி அதை வெரிஃபை பண்ணியிருக்கணும், இது கரெக்டு தான் அப்படின்றது. நம்மளோட டாக் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி எந்த வெரிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஸ்டடி ஆஃப் பிஹேவியர் ஆர் ரெஸ்பான்சஸ் டு ஸ்டிமுலி. நம்ம என்ன ஸ்டிமுலி கொடுக்குறோம், என்ன நமக்கு ஒரு இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கான அவுட்புட் எப்படி வருது, அதோட இன்புட்டையும் அவுட்புட்டையும் நம்ம கண்டினியூஸா ரிசர்ச் பண்ணி கொண்டு வந்தது தான் நமக்கு கிளாசிக்கல் கண்டிஷன். இந்த கண்டிஷன்ல இன்ன இருக்கும், இந்த மணி அடிச்சா பசிக்கும் அப்படின்றது நமக்கு 12:30, இப்போ நம்ம ஸ்கூல்ல இருக்கோம் அப்படின்னா 12:20க்கு தானாவே பசிச்சிரும். அதுதான் கிளாசிக்கல் கண்டிஷனிங். நம்ம வீட்டில் இருக்கும் போதுமே அந்த டைமுக்கு எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, மணி அடிச்சா உங்களுக்கு சாப்பாடு, அதனால கரெக்டான டைத்துக்கு சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் கிளாசிக்கல் கண்டிஷனிங்கோட ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அதுதான் இது. ஸோ அதே பிஹேவியரிஸ்ட் தான் ஸ்கின்னரை வந்து பிஹேவியரிசம், நம்மளோட ரெஸ்பான்ஸுக்கு நம்ம என்ன பிஹேவியர் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான்.
So one person shook the world with the view of human nature was Sigmund Freud. நெக்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா சிக்மண்ட் ஃப்ராய்ட் அவரோட இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படிங்கிற புக்கே நான் தனியாவே படிச்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப யாருமே நம்மளோட மைண்டையும் நம்மளோட பிரெயினோட ப்ராசஸையும் இவ்வளோ தெளிவா சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு அவர் தெளிவா சொல்லிட்டார். இவர் வந்து ஷுக் அப்படின்னா ஒரு பெரிய ஷேக்கே கொடுத்தாரு. அவரோட இந்த தாட்ஸ், அதாவது சைக்கோ அனலைசிஸ் அப்படிங்கிற தாட்ஸ் மூலமா பெரிய ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணாரு. ஸோ ஹியூமன் பிஹேவியர் அஸ் அ டைனமிக் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் அன்கான்ஷியஸ் டிசையர்ஸ் அண்ட் கான்ஃபிளிக்ட்ஸ். ஸோ சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, சப்கான்ஷியஸ் மைண்ட், ஈகோ, இந்த கான்ஷியஸ் மைண்ட், இந்த நனவு நிலைன்னு சொல்லுவாங்க, தமிழ்ல சொன்னீங்கன்னா கனவு நிலைன்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப், நம்மளோட டிசையர்ஸ், நம்மளோட கான்ஃபிளிக்டுக்குள்ள நிறைய விஷயத்த காரிலேட் பண்ணி முதல்ல சைக்காலஜிஸ்டுக்கு சைக்காலஜிக்கு கொண்டு வந்தது சிக்மண்ட் ஃப்ராய்ட். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ அடுத்து டேட் ஷீட்னு சொல்லலாம், சைக்காலஜியோட டேட் ஷீட்னு சொல்லலாம். ஸோ 1879 வில்ஹெம் வூட் எஸ்டாப்ளிஷ் த ஃபர்ஸ்ட் சைக்காலஜி லேபரேட்டரி. நம்ம ஏற்கனவே பார்த்தது, இது ஒரு சம்மரி மாதிரி சொல்றேன். 1890 வில்லியம் ஜேஸ் வந்து பிரின்சிபல் ஆஃப் சைக்காலஜின்றத பப்ளிஷ் பண்றாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 1895 ஃபங்க்ஷனலிசம் ஃபார்முலேட்டட் ஸ்டெம் ஆஃப் சைக்காலஜி. அடுத்து இது எல்லாமே என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். 1900 சிக்மண்ட் ஃப்ராய்ட் சைக்கோ அனாலிசிஸ். இந்த டேட் ரொம்ப முக்கியம். 1904 Ivan Pavlov won the Nobel Prize for his work on digestive system that led to understanding the principle of development of responses. So நம்மளோட digestive system development of responses மூலமா இருக்குன்றதுக்காக நமக்கு பாவ்லவுக்கு 1904 நோபல் பிரைஸ் கிடைச்சிருக்கு. 1905 இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட், ஐக்யூ டெஸ்ட்னு இப்போ நமக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருக்கக்கூடிய, நமக்கு அதுக்கான ஐக்யூவோட ஃபார்முலாலாம் பீனே, நம்ம பீனே அண்ட் சைமனோட டெஸ்ட் வந்து 1905 வருது. 1912 கெஸ்டார்ட் சைக்காலஜி ஜெர்மனில இன்ட்ரோடியூஸ் ஆகுது. 1916 சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் அண்ட் கல்கத்தா எஸ்டாப்ளிஷ்ட். 1922 சைக்காலஜி இஸ் இன்க்ளூடட் இன் இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் அசோசியேஷன். ஸோ 1922 அடுத்து 1924 இந்தியன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷன் ஃபார்ம் ஆகுது. ஸோ 1924 அடுத்து ஜான் பி வாட்சன் பப்ளிஷர்ஸ் Behaviorism, a book that led to the foundation of behaviorism. ஸோ ஃபர்ஸ்ட் 1924 ஜான் வாட்சன் தான் வந்து என்ன பண்றாங்க, பிஹேவியரிசம் ஃபிக்ஸ் பண்றாங்க. அடுத்து 1928 என்என் சென்குப்தா அண்ட் ராதா கமல் முகர்ஜி பப்ளிஷ் த ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் புக் ஆன் சோஷியல் சைக்காலஜி. லண்டன்ல ஆலன் அண்ட் பென்வின்ற பப்ளிகேஷன்ல நமக்கு சென்குப்தா அண்ட் ராதா கமல் முகர்ஜி வந்து பப்ளிஷ் பண்றாங்க. ஸோ 1949 சைக்கலாஜிக்கல் ரிசர்ச் விங் ஆஃப் த டிஃபென்ஸ் சயின்ஸ் ஆர்கனைசேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ டிஃபென்ஸ்ல நம்மளோட மிலிட்ரியில வந்து சைக்காலஜிக்குன்னு ஒரு தனி விங் வந்து 1949 இன்ட்ரோடியூஸ் ஆகுது. 1951 ஹியூமனிஸ்டிக் சைக்காலஜிஸ்ட் கால் ரோஜர்ஸ் பப்ளிஷஸ் கிளைண்ட் சென்டர்ட் தெரபி. கால் ரோஜர்ஸோடது கிளைண்ட் சென்டர்ட். இப்போ இருக்கிற சைக்காலஜிஸ்டுக்குலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, கிளைண்ட்டுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு, அதை எப்படி பேசி சரி பண்ணலாம், என்ன யூசேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்ட்ரோடியூஸ் பண்றது கிளைண்ட் சென்டர்ட் தெரப்பி பை கால் ரோஜர்ஸ். ஸோ 1953 பிஎஃப் ஸ்கின்னர் பப்ளிஷஸ் சயின்ஸ் அண்ட் ஹியூமன் பிஹேவியர். ஸோ பிஎஃப் ஸ்கின்னர் அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸ்கின்னர் அண்ட் பாவ்லோவ் தான் கிளாசிக்கல் கண்டிஷனிங்கும், அதே இதை வச்சுதான் நமக்கு ஹியூமன் பிஹேவியர் அண்ட் சயின்ஸ் கொண்டு வராங்க. 1954 ஹியூமனிஸ்டிக் சைக்காலஜிஸ்ட் ஆப்ரஹாம் மாஸ்லோ பப்ளிஷஸ் மோட்டிவேஷன் அண்ட் பர்சனாலிட்டி. ஸோ மாஸ்லோ நமக்கு எல்லா மாஸ்லோவோட கற்றல் உண்மைகள்னு படிச்சிருக்கோம், கற்றல் நிலைகள் படிச்சிருக்கோம். மாஸ்லோ நிறைய பிளே பண்ணியிருப்பாரு சைக்காலஜிஸ்ட்ல, அடுத்தடுத்த அவங்களுக்கு ஸ்லைட்ஸ்ல வரும். ஸோ ஆப்ரஹாம் மாஸ்லோ ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷன் அண்ட் பர்சனாலிட்டி. மோட்டிவேஷன் நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னாலே அது வந்து மாஸ்லோவோட கான்செப்டா தான் இருக்கும். ஸோ சைக்காலஜிலே மோட்டிவேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஏன்னா ஒரு இன்ட்ரென்சிக் மோட்டிவேஷனா இருக்கட்டும், எக்ஸ்ட்ரின்சிக்கா இருக்கட்டும், அது எப்படி நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறது கண்டிப்பா எவ்ரி டீச்சர் மஸ்ட் நோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தோம்னா 1954 பியூரோ ஆஃப் சைக்காலஜிஸ்ட் எஸ்டாப்ளிஷ்ட் அலகாபாத். 1955 நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்சஸ் NIMNHA நிம்ஹான்ஸ்ன்னு சொல்றாங்க.
ஸோ இதோட எக்ஸ்பான்ஷன் பார்த்துக்கோங்க. 1962 ஹாஸ்பிட்டல் ஃபார் மென்டல் டிசீஸ் இன் ராஞ்சி. 1973 கொன்ராட் லோடர்ஸ், ரிகோட் டின்பர்கன் நோபல் பிரைஸ் ஃபார் த எதுக்காக நோபல் பிரைஸ்ன்னு பாருங்க, ஸ்பீசிஸ் ஸ்பெசிபிக் அனிமல் பிஹேவியர் பேட்டர்ன்ஸ் தட் எமர்ஜ் வித்வுட் எனி ப்ரையர் எக்ஸ்பீரியன்ஸ் லேர்னிங். ஸோ எந்த ப்ரையர் எக்ஸ்பீரியன்ஸும் லேர்னிங்கும் இல்லாமல் அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஹெர்பர்ட் சைமன் வின்ஸ் த நோபல் பிரைஸ் ஃபார் ஒர்க் ஆன் டெசிஷன் மேக்கிங். ஸோ சைமன் என்ன டெசிஷன் மேக்கிங், நம்ம ஐக்யூ டெஸ்ட் கொண்டு வந்தது, அதுக்கப்புறம் ஒருத்தரோட பர்சனாலிட்டி டெசிஷன் மேக்கிங்ல எப்படி இருக்கு. 1981 டேவிட் ஹியூபல் அண்ட் டோஸ்டன் வில்சன் win the Nobel Prize for their research on vision cells. ரோஜர் ஸ்பெரி wins the Nobel Prize for split brain research. ஸோ 1981ல ரோஜர் ஸ்பெரி வந்து wins the Nobel Prize. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் பிரெயின் ரிசர்ச். ஸோ லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் அப்படிங்கிற ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்டை கொண்டு வந்தது யாருன்னா ரோஜர் ஸ்பெரி. ஸோ 1989ல நேஷனல் அகாடமி ஆஃப் சைக்காலஜி NAOP இந்தியா வாஸ் ஃபவுண்டட். 1997ல இது ரொம்ப முக்கியம், நேஷனல் பிரெயின் ரிசர்ச் சென்டர் NBRC இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அட் கர்கஹான் ஹரியானா. ஸோ 2022ல வந்து டேனியல் கேன்ஹெமன் வின்ஸ் த நோபல் பிரைஸ் ஃபார் ரிசர்ச். 2005ல தாமஸ் செல்லிங் வின்ஸ் த நோபல் பிரைஸ் ஃபார் ஹிஸ் ஒர்க் அப்ளைங் கேம் தியரி டு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் கேம் தியரி, கோஆப்ரேஷன் இன் எக்கனாமிக் பிஹேவியர். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா காக்னிஷன். இதுல வந்து காக்னிஷன் பத்தி சொல்லியிருக்கேன். ஸோ காக்னிஷன் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காக்னிஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் நோயிங். காக்னிஷன் அறிதலை அறிந்துணர்தல். மெட்டா காக்னிஷன் சொல்லும்போது அறிதலை அறிந்துணர். காக்னிஷனை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத படிக்கிறது. ஸோ இட் இன்வால்வ்ஸ் திங்கிங், அண்டர்ஸ்டாண்டிங், பர்சீவிங், மெமரைசிங், ப்ராப்ளம் சால்விங் அண்ட் ஹோஸ்ட் ஆஃப் அதர் மென்டல் ப்ராசஸ். ஸோ முக்கியமா திங்கிங், அண்டர்ஸ்டாண்டிங், பர்சீவிங், மெமரைசிங், ப்ராப்ளம் சால்விங். ஸோ பை விச் நாலேஜ் ஆஃப் த வேர்ல்ட் டெவலப் மேக்கிங் அஸ் ஏபிள் டு டீல் வித் த என்விரான்மெண்ட் இன் ஸ்பெசிஃபிக் வேஸ். நம்ம என்விரான்மெண்ட்டோட காரிலேட் பண்ணி நிறைய வேஸ்ல என்ன பண்ணோம், நாலேஜை எப்படி இம்ப்ரூவ் பண்றோன்றது பொறுத்து தான் காக்னிஷன். So some cognitive psychologists view the human mind as an information processing system like the computer. ஜீன் பியாஜேயோட இந்த இடத்துல நமக்கு காக்னிஷன்னாலே ஞாபகம் வர்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பியாஜே. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மள வந்து ஒரு கம்ப்யூட்டரோட CPU இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் சிஸ்டம் நம்ம மைண்ட அப்படின்னு இது பண்றாரு. மெனி டைப்ஸ் அண்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் சைக்காலஜி. ஸோ மெனி பிரான்ச்சஸ் வந்து சைக்காலஜில இருக்கு. ஸோ காக்னிட்டிவ் சைக்காலஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்வைசிஷன், ஸ்டோரேஜ், எவ்வளவு ஸ்டோர் பண்ணிக்க முடியுது, மேனிப்புலேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன், இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் சேர்ந்தது தான் காக்னிட்டிவ் சைக்காலஜி. பயாலஜிக்கல் சைக்காலஜி அப்படின்னா பிஹேவியர் அண்ட் பிசிக்கல் சிஸ்டம். நம்ம உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும்போது நம்மளோட சைக்காலஜி எப்படி இன்ஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் பயாலஜிக்கல் சைக்காலஜி. ஸோ நியூரோ சைக்காலஜி ஹாஸ் எமர்ஜ்ட் அஸ் அ ஃபீல்ட் ஆஃப் ரிசர்ச் வேர் சைக்காலஜிஸ்ட் அண்ட் நியூரோ சயின்டிஸ்ட் ஆர் ஒர்க்கிங் டுகெதர். ஸோ நமக்கு சைக்காலஜிஸ்ட் அண்ட் நியூரோ சயின்டிஸ்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்றது நியூரோ சைக்காலஜி. டெவலப்மெண்டல் சைக்காலஜி, ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிசிக்கல், சோஷியல், சைக்கலாஜிக்கல் சேஞ்சஸ் தட் அக்கர் டிஃப்ரெண்ட் stages over a lifespan and form a conception to old age. ஸோ என்னென்ன ஏஜ்ல என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் மைண்ட்ல ஏற்படும் அப்படிங்கிறத சொல்றது தான் டெவலப்மெண்டல் சைக்காலஜி. ஸோ 1 to 5ல இந்த மாதிரி இருக்கும், இதெல்லாம் கத்துக்குவாங்க, இதெல்லாம் செய்வாங்க. ஸோ பியர் குரூப் வந்து 6 to 8ல வந்து 13 to 19ல பியர் குரூப் இன்ஃப்ளூயன்ஸா இருக்கும். இதெல்லாம் சொல்றது யாரு அப்படின்னா எதுலேருந்து வந்ததுன்னா டெவலப்மெண்டல் சைக்காலஜி. ஸோ சோஷியல் சைக்காலஜி அப்படிங்கும்போது நமக்கு சோஷியல் என்விரான்மெண்ட், நம்ம என்விரான்மெண்ட்டோட இந்த சைக்காலஜி எப்படி ஒத்து போகுது. என்விரான்மெண்டல் சைக்காலஜி அப்படிங்கும்போது நம்ம நேச்சுரல் டிசாஸ்டரோ இல்லை வேற ஏதாவது ப்ராப்ளமேட்டிக்கான ஏரியால இருந்தா நமக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் ஓவராலா அந்த பசங்களுக்கு இருக்கு, அந்த பீப்புளுக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் என்விரான்மெண்டல் சைக்காலஜி. ஸோ ஹெல்த் சைக்காலஜி, ஸோ நம்மளோட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து நம்மளோட சேஞ்சஸ், ஸோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போதோ, ப்ரிவென்ஷன் இல்லாமல் இருக்கும் போதோ, இன்ட்ரெஸ்ட் ஏரியா இருக்கும் போதோ என்னெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இது. கிளினிக்கல் கவுன்சிலிங் அப்படிங்கிறது சைக்காலஜி டீல் வித் த காசஸ், ட்ரீட்மெண்ட் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சைக்காலஜிக்கல் டிசார்டர்ஸ் சச் அஸ் ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ஈட்டிங் டிசார்டர்ஸ் அண்ட் குரோனிக் சப்ஸ்டன்சஸ் ஆப்சன். ஸோ நமக்கு கிளினிக்கல் அண்ட் கவுன்சிலிங் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா இப்போ இருக்கிறது தான் நமக்கு கிளினிக்கலா என்ன யூஸ் பண்றோம், கவுன்சிலிங்ல என்ன யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா அடுத்து இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷன். ஸோ ஒரு ஒர்க் பிளேஸ்ல எனக்கு எப்படி டிப்ரெஷன் இருக்கு, இல்லை என்ன காரணத்தினால எனக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏற்படுது, இல்லை எதை இம்ப்ரூவ் பண்ணா குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம், மைண்ட் சைக்காலஜி படி பண்றது இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜி. ஸோ எஜுகேஷனல் சைக்காலஜிஸ்ட் நமக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்.
ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணி எஜுகேஷனல் அண்ட் ஒர்க் செட்டிங்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும், கவுன்சிலிங் அண்ட் லேர்னிங் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன, ரிலேட்டட் ஃபீல்டு ஸ்கூல் சைக்காலஜி என்னென்ன, இதெல்லாமே நம்மளோட முக்கியமான இம்பார்ட்டண்டான எஜுகேஷனல் சைக்காலஜிஸ்ட் தான். ஸோ ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி அப்ளைஸ் த சைக்காலஜிக்கல் பிரின்சிபல் to improve sports performance by enhancing their motivation. Sports psychology is a relative by new field but is gaining acceptance அப்படின்னு சொல்லலாம். ஸோ எஜுகேஷன் சைக்காலஜி ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படி ஸோ லாஸ்டா நம்ம வந்து முக்கியமான சில விஷயங்கள் சொல்றேன். எஜுகேஷனல் சைக்காலஜி சீரீஸ்னு ஒன்று நம்ம போட்டிருக்கோம். இதுக்கு அடுத்து ஒவ்வொரு டாபிக் வைஸா நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். போட்டுறேன், நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஓன் கம்ப்யூட்டரைஸ்டு என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை வந்து கம்ப்யூட்டரைஸ்டு பண்ணி நமக்கு கொடுக்க கொஞ்சம் லேட் ஆகுது. பட் ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் மோஸ்ட்லி அதை வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ நிறைய பேர் கேட்டுக்கிட்டதுக்காக எஜுகேஷனல் சைக்காலஜி போட்டிருக்கோம். ஸோ அடுத்து நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம பிஜிடிஆர்பிக்குள்ள இங்கிலீஷ்குள்ள எல்லா வீடியோஸுமே போடுவோம். இந்த எஜுகேஷனல் சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் எல்லா மேஜர்ஸ்க்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷில் கொடுக்குறீங்களே கஷ்டமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. பிகாஸ் த ஃபைனல் டெசிஷன் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர் இஸ் இன் இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷில் என்ன கொஸ்டின் இருந்துச்சோ அதை வச்சு தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு தமிழை விட இங்கிலீஷ் ஈஸியாக இருக்கும். இங்கிலீஷ் மேஜர்னால சொல்லலை, கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ எஜுகேஷனல் சைக்காலஜி சீரிஸ் அடுத்தடுத்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் இட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் தோஸ் ஹூ ஆர் ஸ்டடிங் ஃபார் த PGTRB and UGTRB exams. Thank you for watching. Thank you friends.